படைப்பு என்றால் ஆய்வுக்கூடம் தான் அல்ல. கனவுகள் எங்கிருந்தும் எழலாம். சில நேரம் அது ஒரு சிற்றூரின் இதயத்தில் கிடக்கிறது. அங்கேதான் ஒருவர் அப்துல் கலாம் ஆகிறார். நெஞ்சுக்குள்ளே நெருப்பு இருக்கா, கண்ணுக்குள்ள கனவு இருக்கா, கனவு மேய்ப்பற வந்து விட்டு பிச்சிரோன். வீட்டுக்குள் இருக்கும் விஞ்ஞானியே வெளியே வாப்பேன், நாட்டேன் கிரமம் கூட சிலிக்கான் வெளியாகுமே. நீ வெளியே வந்த உன் சிந்தனை உன் படைப்பு சரித்திரமாகும் நேரம் இது. பிச்சிரான் பிச்சிரான் பிச்சிரான். உனக்கு என்ன டவுட்? ஃபீனிக்ஸ் பறவை நீயே, கிளி திரி கலமையா போலே நீ சிறகை விரி. உன் கண்டுபிடிப்புக்கு ஒரு வெல்கம். பிச்சிரான் உடன் ஒரு ஒப்பந்தம், உயர பறக்க இதுதான் தருணம். நீயும் கலாம் ஆகலாம். உங்க விஷனுக்கு நாங்க தான் பிரிட்ஜ், உங்க டேலண்ட்க்கு இதுதான் ஸ்டேஜ். படைப்பை பார்க்க உன் படைப்பை மெருகேற்ற, உங்களை மாற்ற உரை விரலாக்க. பிச்சிரோன் பிச்சிரோன் பிச்சிரோன். உடன் ஒரு ஒப்பந்தம், உயர பறக்க இதுதான் தருணம். வணக்கம் and a very very warm welcome to Pitch It On நீங்களும் ஆகலாம் கலாம் presented by A to Z Gammon associate sponsor Orange Retail Finance India Private Limited. ஸோ நம்மளுடைய Pitch It On போன வாரம் ஆரம்பித்தோம் அண்ட் அந்த கிராண்ட் லான்ச்சில் எக்கச்சக்கமான டேலண்ட்ஸ். இன்ஃபேக்ட் அவங்கள பார்த்து நமக்கு ஒரு மிகப்பெரிய வியப்பு வந்தது அப்படின்னே சொல்லலாம். நிறைய ஆச்சரியங்கள் நமக்கு போன வாரமே காத்திருந்தது. பட் இந்த வாரம் அதை விட பெரிய ஐடியாஸோட பல கனவுகளோட பல இனோவேட்டர்ஸ் இங்கே காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள கூப்பிட வேண்டிய நேரம் வந்தாச்சு. பட் அவங்கள கூப்பிட்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த ஷோனுடைய ஒரு கைடிங் ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஜட்ஜஸை கூப்பிடலாம். இவர் ஒரு எஜுகேஷனிஸ்ட், ஒரு ஆத்தர், ஒரு இனோவேட்டர், ஒரு ICT expert, and அதை தாண்டி he also works for School Education Department of Tamil Nadu. Ladies and gentlemen, please put your hands together as I welcome Dr. R. Asir Julius அவர்கள். அடுத்த ஜட்ஜ் கூப்பிட வேண்டிய நேரம் வந்தாச்சு. அண்ட் இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா he is a founder and CEO of Automatics. He is also shaping young minds since 2011. கிட்டத்தட்ட 2 lakhs plus students வந்து அவர் தொடர்ச்சியாக ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு. He is also empowering the youth and அதை தாண்டி is on a vision of creating Nobel Prize laureates with socially responsible citizens. So ladies and gentlemen, please put your hands together as I welcome Mr. Satish. Last but not least, நம்மளுடைய அடுத்த ஜட்ஜ் பற்றி சொல்லணும் அப்படின்னா he is a retired scientist from ISRO at Bangalore Center and அதை தாண்டி has also worked in launch vehicles and satellite from ASLV to GSAT program. So ladies and gentlemen, please put your hands together as we welcome Mr. P.N. Ponusami அவர்கள். இந்த ஷோ Pitch It On நீங்களும் ஆகலாம் கலாம். அப்படி கலாம் சாரனுடைய தூதுவராக இந்த ஷோவில் மட்டும் இல்லைங்க, ரியல் லைஃப்லையும் பல பேருக்கு ஒரு ஐக்கனாக இருக்கக்கூடிய நம்மளுடைய பார்த்திபன் சாரை கூப்பிட வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் as I welcome பார்த்திபன் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கண்ணாடியில் பார்த்துட்டு வந்தேன். நல்லா இருக்கேன். ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க சார். அது நீங்கள் சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் ரொம்ப தயங்கி தன்னடக்கமாக நல்லா இருக்கேன். என்ன எனக்கு கலாம் சார் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். என் வாழ்க்கையில் சந்தித்த மிக சிறந்த மனிதர். என்னுடைய குழந்தைங்களுக்கு வந்து கலாம் சாருடைய பேச்சை காட்டணும்னு எனக்கு ஒரு ஆசை. நான் இந்த பக்கம் கிண்டி பக்கம் எங்கேயோ ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே ஒரு பெரிய பேனர் இருந்தது, கலாம் அவர்கள் பேசுகிறார். நான் வந்து முன்னாடி பர்மிஷன்லாம் ஒன்றுமே வாங்கலை. நான் பாட்டில் வேறு ஒன்று குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய், குழந்தைங்களுக்கு தெரியல அவரை பற்றி, காட்டிடலான்னு சொல்லிட்டு நேராக கூட்டிகிட்டு போயிட்டேன். நான் போய் அங்கே ஒரு ஓரமாக நிற்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, அவருடைய பேச்சு முடிஞ்சு அவர் இறங்கி போகிற ஒரு தருணம். அவர் அப்படி கடந்து போனார். நான் வணக்கம் வச்சேன். அவர் கவனிக்கல, என்ன போயிட்டார். பின்னாடியே பிரசாத் வந்தார், அவருடைய பிஏ வந்தார். என்னை பார்த்துட்டு, சார் நீங்கள் சார் பார்க்கலையா, சார் உங்களை பார்க்கலையா? நான் அவரை பார்த்தேங்க, அவர் என்னை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஐயோ என்ன சார் அது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போனால் கார், அது ஒரு பெரிய ஒரு 4-5 வண்டி இருக்கும் இல்லையா, எல்லாம் கிளம்பி போயிடுச்சு. பிரசாத் வந்து என்னுடைய நம்பரை வாங்கிட்டு போனார். ஓகே.
ஒரு 10 நாள் 15 நாள் கழித்து நான் எப்போவுமே என்னுடைய ஆஃபீஸில் டிஸ்கஷன் அப்போ என்ன பண்ணுவேன்னா, காலையில் 9 மணிக்கு உள்ளே போனோம்னா லாக் பண்ணிவிட்டு ஃபோனெல்லாம் வந்து அப்போ வந்து லேண்ட்லைன் தான், மொபைல் கிடையாது. ஃபோனெல்லாம் வந்ததுன்னா நீங்கள் எனக்கு கனெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருவேன். மதியானம் மறுபடியும் 1 மணிக்கு நான் வருவேன். 1 மணிக்கு வரும்போது அந்த ஆஃபீஸ் பாய் வந்து சொல்கிறாப்புல, சார் உங்களுக்கு ஒரு 4 தடவை ஃபோன் வந்தது சார். யாருப்பா அது? கலாம்னு யாரோ பேசினார் சார். கலாம்னு யாரோ பேசினாரா? என்னடா ஃபோன் வந்தது சார்? 4 தடவை கூப்பிட்டார் சார், நான் கலாம் பேசுகிறேன்னு சொன்னார் சார். எனக்கும் உடனே டக்குன்னு கலாம்னோடனே அவர் அப்துல் கலாம் ஐயான்றது வந்து எனக்கு கவனத்தில் இல்லை. கலாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேருந்து அந்த கால்னால் அது டெல்லியில் இருந்துன்னு. சரி, அதுக்கப்புறமேல அவரை அந்த 1 and 2ல் அவர் சாப்பிட்டு முடித்த உடனே எனக்கு கனெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. அவர் வந்து என்கிட்ட சாரி சொல்கிறாரு, நான் உங்களை வந்து கவனிக்காமல் போயிட்டேன், நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் வண்டியில் தான் பிரசாத் சொன்னாப்புல, பட் ஃப்ளைட்டுக்கு நேரம் ஆகிடுச்சு, அதனால் நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவர் பேச பேச எனக்கு படபடக்குது. என்னடா அவ்வளோ பெரிய மனிதர், நான் ரொம்ப சாதாரணம், என்கிட்ட வந்து அவர் சாரி சொல்ல வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அப்படியான அந்த ஒரு 20 நிமிஷம் நான் அவரோட பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அங்கே தொடங்கின அந்த நட்பு வந்து ஒரு எபிசோடாக சொல்கிறேன். அடுத்த எபிசோடில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய அவரை பற்றி பேசுகிறேன். பேச்சிடான் உடன் ஒரு ஒப்பந்தம். முதல் இன்னோவேட்டர் யார் அப்படிங்கறது நான் சொல்ல போறது கிடையாது. நமக்கு ஒரு ஏவி வந்துட்டு இருக்கு. லெட்ஸ் ஹேவ் a look at that. ஹாய், நான் அஞ்சனா. கமலானிகேத்தனில் 10th grade படிக்கிறேன். ஸோ when I was like 6th grade நான் அப்போயே என்னோட கரியரை சூஸ் பண்ணிட்டேன் டு பிகம் an astronaut. So from a very young age, I was driven by the passion for aerospace engineering, space technology and aviation. இதெல்லாம் படிக்கிறதுக்கு I can't wait to grow up. So I started young. First theory முடிச்சதுக்கப்புறம் when I was going for practicals, I connected with a lot of people and I studied from a lot of them. அதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக இருந்தது propeller technologies. ஸோ அதில் வந்து இருக்கிற இன்ஜினியர்ஸோடு சேர்ந்து ஏர் வெஹிக்கல்ஸை பற்றி நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் I started building my own aircrafts and own drones. ஸோ அதில் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆனது தான் இந்த ஈகோசார். ஸோ ஈகோசார் இஸ் நத்திங் பட் ஈகோலாஜி ப்ளஸ் சாரிங் லைக் அ பேர்ட். ஸோ ஈகோசார் இமிட்டேட்ஸ் அ பேர்ட். ஒரு பேர்டு வந்து ஒரு ஃப்ரூட்ஸை சாப்பிட்டு அதில் இருக்கிற அன்டைஜஸ்டட் அந்த சீட்ஸ்லாம் வந்து மிட் ஏரில் அது ஃப்ளை பண்ணும்போது டிஸ்பர்ஸ் பண்ணி அதுலேருந்து எப்படி ஒரு ஃபாரஸ்ட் க்ரியேட் ஆகுதோ அதே மாதிரி ஈகோசார் ஆக்ட்ஸ் லைக் அ ஆர்டிஃபிஷியல் பேர்ட். அதுவும் நம்மளால் மேனுவலாக கண்ட்ரோல் பண்ண முடியும் up to 4 kilometers வரைக்கும். மிட் ஏரில் நம்ம ஈகோசாரை ஆப்ரேட் பண்ணும்போது we can disperse the seed. இது மூலமாக ஃபாரஸ்ட்டை வந்து எஃபிஷியண்ட்டாகவும் ஃபாஸ்டராகவும் நம்மளால் க்ரோ பண்ண முடியும். ஈகோசார் ஃபாரஸ்ட் லைக் க்ரியேட்டராக மட்டும் இல்லாமல் லைக் இந்த மாதிரி ஃபயர் ப்ரான் ஏரியாஸில் இந்த மாதிரி லைக் ஹட்ஸ் எல்லாம் வந்து ஃபயர் எஸ்டிங்விஷர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஃபயர் எஸ்டிங்விஷர் பால்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது மூலமாக நம்ம ஈஸியராகவும் லைக் ஃபாஸ்டராகவும் நம்மளுக்கு ரெஸ்கியூ பண்ண முடியும். ஆனால் இதே மோட்டோவோட வெளில போய் பார்க்கும்போது லைக் என்னோடய ஏஜரை கன்சிடர் பண்ணி என்னோடய ஐடியாலஜியை அவங்க கேட்க கூட இல்லை. எனக்கு அகாடமிக்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ப்ராஜெக்ட்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். லைக் அது ரெண்டுத்தையும் நம்ம பேரலாக மெயின்டைன் பண்ணும்போது லைக் லேட் நைட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும், இந்த ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைட் ஷெட்யூல் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் ஒன்ஸ் அந்த ஏர்க்ராஃப்ட் வந்து ஃப்ளை பண்ணும்போது அதுக்கான ப்ராப்பர் ரெகக்னிஷன் கிடைக்கும் போது அந்த எல்லா ஹார்ட் ஒர்க்கும் இப்போ வந்து பஸ்ல டிராவல் பண்ணும்போது நிறைய இடங்களை பார்த்துட்டு ஏன் இது வந்து ஒரு காலி கிரவுண்டாக இருக்கு, ஏன் இது வந்து ஒரு ஃபாரஸ்டா மாறக்கூடாது அப்படின்னு அஞ்சனா அவர்கள் நினைச்சதாக நாங்க கேள்விப்பட்டோம். அதனுடைய டெரிவேஷன் கேள்விப்படலாமா இன்னும் உங்கள்கிட்ட? இந்த லைக் இது ப்ரொப்பல் ஆகும்போது இட் வில் ஹெல்ப் இன் த்ராட்டிங், அதாவது டேக் ஆஃப் பண்ணுறதுக்கும் லேண்ட் பண்ணுறதுக்கும் இட் வில் ஹெல்ப். அண்ட் தென் இந்த மூமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா வி கால் இட் அஸ் அலிரான்ஸ். அலிரான்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்படி ஏர்க்ராஃப்ட் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான மூமெண்ட் ஸ்டண்டிங்க்கு இந்த மாதிரியான மூமெண்ட்டுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென் திஸ் மூமெண்ட் இதை வந்து ரட்டர்னு சொல்லுவோம். இது வந்து இப்படி மூமெண்ட்னு சொல்லுவோம். இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து இந்த மாதிரியே திருப்புறதுக்கு, இந்த மாதிரி ரோல் பண்ணாமல் இப்படி திருப்புறதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து எலிவேட்டர் வந்து இந்த பேரபோலா மூமெண்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ரொவிஷன் இருக்குது, இந்த இடம். ஸோ நீங்கள் கீழே இருந்தே ஆப்ரேட் பண்ணும்போது அது ஓப்பன் ஆகுமா? எஸ் மேம். வில் ஆஸ்க் பார்த்திபன் சார், உங்களுக்கு எப்படி இருக்குது இவங்களுடைய தாட் ப்ராசஸ்லாம் கேட்கும்போது அண்ட் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது டு மீட் ஹர்?
முதல்ல ஆல் த பெஸ்ட் அஞ்சனா. தேங்க்யூ சார். நீங்கள் அஞ்சனான்னு பேர் வச்சுருக்கீங்க, அஞ்சாமல் நிறைய பேசுகிறீங்க. ஆனால் உங்கள் அம்மா அங்கே உட்காந்துட்டு பயந்துக்கிட்டு திருச்சி மலைக்கோட்டை விநாயகரை வேண்டிக்கிட்டே இருக்காங்க, எப்படியாவது என் பொண்ணு நல்லபடியாக பேசணுன்ட்டு 2 கையை எடுத்து கும்பிடாத தெய்வம் கிடையாது. எல்லா பெண்களுமே சுயமரியாதையோட சுய சம்பாத்தியத்தோட அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் அவங்களா கிரியேட் பண்ணிக்கணும். குழந்தைங்க குறிப்பாக பெண்கள் வந்து முன்னேறணும்னு நினைக்கும் போது அதுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது வந்து பேரண்ட்ஸாக தான் இருக்கணும். அதனால் அப்படிப்பட்ட பேரண்ட்ஸுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். நம்மளுடைய ஜட்ஜஸ்க்கு இதை பார்க்கும்போது என்ன தோணுது, அவங்க காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறாங்களா இல்லை என்ன சொல்ல காத்திருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போமா? கங்க்ராச்சுலேஷன். இந்த வயசுலலாம் வந்து நாங்கள் வந்து வானத்தில் பார்த்து பிளெயின்லாம் பறக்குது அப்படின்னா, அங்கேருந்து பார்த்தா அவர் என்னை பார்க்க முடியாதுன்ற அறிவு கூட இல்லாமல் நாங்கள் வந்து கை காட்டிக்கிட்டு இருப்போம், ஹலோ டாட்டா பாபாய் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனால் நீங்கள் அந்த ஏஜ்லேயே வந்து ஒரு ஃப்ளைட்டை ரெடி பண்ணி, அதுவும் எஸ்பெஷலி இந்த சோஷியல் காசான இந்த ஃபாரஸ்ட் டீஃபாரஸ்டேஷனை தடுக்கிறதுக்காக உருவாக்கியிருக்கக்கூடிய இந்த இனோவேஷன் வந்து பாராட்டுக்குரியது. ஒரு விதையை விதைப்பது என்பது வேறு விதம், அதே மாதிரி தெளிப்பதோ இல்லை வந்து சும்மா போடுவதோ இருக்கும் இல்லையா? இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும், இல்லை எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட் ஆகும்? சார், வி ஆர் ஹேவிங் டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ் ஃபார் தட். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இப்போ கென்யாவில் ரீசெண்டாக தேர் யூஸிங் திஸ் சார்கோல்குள்ளே சீட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்க வந்து தே ஆர் டூயிங் லைக் த்ரோயிங், இந்த மாதிரி வந்து கம்யூனிட்டி பேஸ்டாக ஒரு ஃபன்க்காக பண்ணுறாங்க. அதுலேருந்தே நல்ல ஃபாரஸ்ட் க்ரியேட் ஆகுது. ஸோ அந்த சார்கோல் ஐடியாவும் பீப்பிள் ட்ரீ, அப்புறம் நீம் ட்ரீ அண்ட் தென் புங்கை மரம், இந்த மாதிரியான ட்ரீஸோட சீட்ஸை வந்து அது வந்து லைட்டாக ஹெவியாகவும் இருக்கும். அண்ட் தென் ஆல்சோ அது ஆப்டான கண்டிஷன் வரும்போது இந்த சார்கோல் லைக் அதுக்குள்ளே இருக்கிறதுனால அது ஆப்டான கண்டிஷன். ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ சீட், இட் இஸ் ஹேவிங் சம் கைண்ட் ஆஃப் அந்த மண்ணு கின்னு சார்கோல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், போடுவோம் இல்லையா? ஒரு மிக்ஸ் சீட் பால்ஸ் தான். ஓகே, எக்ஸாக்டாக சொல்லணும், சீட் பால்ஸ். யா சார். ஓகே, ரியலி இம்ப்ரெஸ்ட். தேங்க்யூ. நீ செலக்ட் பண்ண ஃபீல்டு எனக்கும் ரொம்ப பிடிச்ச ஃபீல்டு. ஆஃப்கோர்ஸ் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் சொன்னீங்க, யா சார். ஸ்பேஸ் டெக்னாலஜின்னு சொன்னீங்க. உங்களோட ஃபோக்கஸிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ. உங்களோட டெக்னிக்கலாக ரோலிங், பிச்சிங், இந்த மாதிரி எல்லா ஏரியாவும் கவர் பண்ணியிருக்கீங்க. வெரி இம்ப்ரெசிவ். இட்ஸ் ஒண்டர்ஃபுல் டூ. குட். தேங்க்யூ. நைஸ் ப்ரெசன்டேஷன். வாழ்த்துக்கள். ஒரு பக்கம் வந்து நம்முடைய ஜட்ஜஸும் பார்த்திபன் சாரும் உங்களை அப்ரிஷியேட் பண்ணா கூட, இன்னொரு பக்கம் உங்களுடைய அம்மா அங்கே ரொம்ப ப்ரௌடாக உட்கார்ந்துருக்காங்க. ஸோ அம்மா மேடைக்கு கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். இனி துரத்தி போனா கவலை இல்லை, கூட்டாளி தோத்தா கூட பரவாயில்லை, உலகம் ஒன்று மறக்காதே, வேடிக்கை மட்டும் பார்த்தா வெத்தா கூட மதிக்க. அம்மா, யூ ஷுட் டெல் மீ, எப்படி இவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ல உங்களுக்குள்ள என்ன ஃபீல் பண்ணீங்க இந்த மொமெண்ட்? எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அஞ்சனா வந்து எங்களை ரொம்ப கிஃப்டட்னு சொல்கிறா, பட் கிடையாது. அவள் தான் எங்களுக்கு ரொம்ப 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 கிஃப்டட் கிட்ட. எங்களுக்கு நாங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது, ஜீரோலேருந்து நானும் அவங்க அப்பாவும் ஸ்டார்ட் பண்ணோம். எங்களுக்கு இருந்த ஒரே ஹாப்பினஸ் அவள் தான். அவள் எங்கேயுமே எங்கேயும் விட்டு கொடுத்ததில்ல. எங்களை இது வரைக்கும் ரொம்ப ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ண வச்சிட்ருக்கா எல்லா இடத்துலையுமே. இது எல்லாத்துக்குமே ரீசன் அவங்க அப்பா தான். எந்த இடத்துலையுமே ஃபினான்ஷியலாகவோ இல்லை அவள் ஒரு பெண் குழந்தைங்கிறதுக்காகவோ எந்த இடத்துலையுமே இது வேணாம், இது செய்யாதுன்னு சொன்னதே கிடையாது. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப இந்த மேடைக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய தேங்க்ஸ். உண்மையிலேயே ஒரு ஃப்ளைட் மேலே பறக்கணுன்னா ரன்வே தான் ரொம்ப முக்கியம். ரன்வேன்றது வந்து கிரவுண்டில் தான் இருக்கும். அந்த கிரவுண்ட் சப்போர்ட்டில் தான் ஃப்ளைட்டே மேலே போக முடியும் இல்லையா? ஸோ அஞ்சனா வந்து இவ்வளோ உயர பறக்கிறதுக்கு அப்பா ஒரு காரணமாக இருந்திருக்காரு. இது வந்து எல்லா அப்பாக்களுக்கும் பெருமை. உங்கள் அப்பா அங்கேருந்து எவ்வளோ சந்தோஷப்படுவாரோ அந்த சந்தோஷத்தை இங்கேருந்து நான் பார்க்குறேன். ஓகே. சஞ்சனா, இந்த பிட்ச் டான் மீடியா ரொம்ப கரெக்டாக பயன்படுத்திருக்கீங்க. உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்தது அப்படிங்கிறது நாங்கள் நம்புகிறோம். ஸோ அடுத்தடுத்த லெவல்ஸ் உங்களை பார்க்கறதுக்காகவும் நாங்கள் காத்துட்ருக்கோம். பட் அதுக்கான ரிசல்ட்ஸ்க்காக we should wait longer. So we will wait for that. We will stay tuned for that. But between all the very best to you. Thank you, ma'am. Super. Thank you so much. ஸோ இதே மாதிரி நிறைய இன்னோவேட்டர்ஸ் பல ஆசைகளோடு காத்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். அண்ட் இது பிட்ச் இட் ஆன் நீங்களும் ஆகலாம் கலாம், presented by A to Z Gammon, associate sponsor Orange Retail Finance India Private Limited. Picture on உடனொரு ஒப்பந்தம், picture on உடனொரு ஒப்பந்தம். Welcome back to the show. இது Pitch It On நீங்களும் ஆகலாம் கலாம், presented by A to Z Gammon, associate sponsor Orange Retail Finance India Private Limited. நம்மளுடைய பிட்ச் டான் மேடையில் அடுத்து வரக்கூடியது 2 ராக் ஸ்டார்ஸ் அப்படின்னே சொல்லலாம். என் பேர் சந்துரு, நான் திருச்சிலேருந்து வரேன். என் பேர் பிரதீப், நான் வந்து ஊட்டிலேருந்து வரேன். என் ஃப்ரெண்டும் நான் தான் வந்திருக்கோம். இது மாதிரி நிறைய எக்ஸ்போ ஈவெண்ட்ஸ் நிறைய போயிருக்கேன்.
ஆனால் எல்லாம் குட்டி குட்டி ஸ்டேஜ். ஆனால் பட் இது வந்து ஒரு பிக் ஸ்டேஜ். லைட்டாக பயமாக இருக்குது. நான் கூட பரவாயில்ல, என் ஃப்ரெண்ட் அங்கே வந்து உயிரை விட்டுருவோம் போல, அந்த அளவுக்கு பயத்தில் இருக்கான். ஹலோ சந்துரு அண்ட் ஹலோ பிரதீப், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு என்ன ப்ரெசென்ட் பண்ண போறீங்க, இதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? ஓகே மேம். இது வந்து ஒரு ஏஐ ஆர்ம். இது வந்து நம்ம ஹியூமன் ஹேண்ட்ஸ் போக முடியாத ஒரு ஹார்ம்ஃபுல்லான ஏரியாஸில் இது யூஸ் பண்ணலாம் மேம். ஓகே. இது வந்து ஒரு ஃபேஸ் ஒன்னா ஒரு மாடல் பண்ணியிருக்கோம், ஒரு ப்ரோட்டோடைப் பண்ணியிருக்கோம். ஹார்ம்ஃபுல் ஏரியான்னு எதுவும் மென்ஷன் பண்றீங்க, இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க பார்க்கலாம். ஹார்ம்ஃபுல்லான லைக் கெமிக்கல்ஸ் நம்ம கையில் ஆசிட்ஸ் அது போல் பட்டுரும்ல, அதை பிக் பண்ணுறதுக்கு ஒரு மாடல். ஜஸ்ட் இன் கேஸ் ஏதாவது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா இதை நம்ம அதுக்கு நம்ம தேவையான மெட்டீரியல் அந்த மெட்டீரியல் பண்ணிவிட்டு நம்ம கேமரா செட் பண்ணி உள்ளே சென்ட் பண்ணலாம் மேம். ஓகே. இப்போ கெமிக்கல் லெபார்டரிஸ்லாம் நம்ம ஹியூமன் கை தான் இது பண்ணுறோம், நிறையா டிசீஸ் அதெல்லாம் வருது. அதுக்கு பதிலாக நம்ம ஆர்டிஃபிஷியல் ஹேண்ட் வச்சு யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ பேசிக்லி எந்த விதமான அலர்ஜிஸோ இல்லை எந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸோ ஆகாமல் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு இனோவேஷன் இங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ எங்களுக்காக இப்போ லைவ் டெமோ பண்ணி காமிக்க போறீங்க இல்லையா? பார்த்துடலாமா? ப்ளீஸ் கோ ஹெட். பார்த்தீங்கன்னா பைத்தான் வழியாக அந்த இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இங்கே கை மூவ் பண்ணேன்னா அங்கே மூவ் ஆகும். கெஸ்ட்டில் ஒழுங்கு. ஓகே. இப்போ என்னால் இது வழியாக ஈஸியாக ஏதாச்சும் ஆப்ஜெக்ட் ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்போ என் கை போகணுன்ட்டு இல்லை, அந்த கெஸ்டரில் நம்ம கரெக்டாக கொடுத்தா பண்ணிவிடு மேம். தட்ஸ் ஆல். இவ்வளோ எஃபர்ட் போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, அதுக்கு ஒரு பெரிய ஹியூஜ் அப்ரிசியேஷன் உங்களுக்கு. பட் இப்போ நீங்கள் ஃபிங்கர்ஸ் மூவ் பண்ணும்போது எல்லா ஃபிங்கருமே மூவ் ஆச்சு, இந்த ஃபிங்கர் மட்டும் மூவ் ஆகலை. இப்போ நாங்கள் அங்கே ட்ராவல் பண்ணும்போது சர்வோ இதாகிடுச்சு, கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனால. எஸ் மேம். பட் வெரி நைஸ். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்கல்ல, அதுக்கே வந்து ஒரு பெரிய பாராட்டுக்கள் உங்களுக்கு. மேம் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணணுமா? ஓகே. கரெக்டாக அந்த க்ரீன் கலர் பாக்ஸ், க்ரீன் பாக்ஸில். ஓகே. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் ஃபிங்கர் லைட்டாக மூவ் பண்ணி விரல செப்பரேட் பண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு பண்ணுங்க. ரிட்டர்ன் பண்ணுங்க. கையை கையாவே அக்செப்ட் பண்ணுங்க சார். ஒன்னு பண்ணல, இல்ல உங்க கையை கொண்டு போய் முதல்ல அந்த கைரேகை பாப்பாங்கல, அவங்க கிட்ட காட்டுங்க. அதுதான் சார், அவங்க கிட்ட காட்டி பாருங்க இதுக்கெல்லாம் நம்ம ஓகே ஆகுமா இல்லையான்றது. அதான் சார் கொஞ்சம் அப்படி சரியில்லைன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம கை சும்மா இருக்காது, எல்லா விளையாட்டும் பண்ணுவாது. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, ஏன் கை மட்டும் ஏன் வரல சொல்லுங்க. எனக்கு இப்போ அது பார்த்தே ஆகணும். இல்ல அது சயின்ஸுக்கு அப்பாற்பட்டது. அது சயின்ஸுக்கு அப்பாற்பட்டது, அது விட்டுருங்க. அது சார் என்ன சார், கை ரேகெல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சார், நான் போய் பார்த்தேன். ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க சார். நம்பிக்கை. சாரி, நீங்க கல்யாணம் மட்டும் போயிட வேண்டியதுதான். சதீஷ் சார், வில் ஸ்டார்ட் ஃப்ரம் யூ. ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிங்க. எனக்கு தெரியும் உங்களுக்கு பல கேள்விகள் இப்போ வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. Chandru and Pradeep, you guys did a very good job. ஹியூமன்ஸ் வந்து எங்கெல்லாம் என்டார்ஜட், அவங்களோட லைஃப் எங்கெல்லாம் ஆபத்தாக இருக்குமோ அந்த மாதிரி இடங்களில் இது பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. எஸ் சார். நல்ல முயற்சி. விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் சதீஷ் சார். பார்த்திபன் சார், யூ ஷுட் டெல் மீ, நம்மளுடைய பசங்க வந்து இது ஒரு பிகெஸ்ட் ட்ரீமோட அப்ரோச் பண்ணியிருக்காங்க இந்த இனோவேஷனை. இது எவ்வளோ தூரம் சாத்தியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அண்ட் உங்களுக்கு எவ்வளோ தூரம் பிடிச்சிருக்கு? எனக்கு தெரிஞ்சு இதை ரெடி பண்ணுற மெட்டீரியல் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் நம்ம அதை எதுக்கு பயன்படுத்த போகிறோம். ஒரு வேளை கெமிக்கலாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் இல்லையா? அதனால் எதுக்கான என்ன மெட்டீரியல் நம்ம இதை பண்ண போகிறோங்கிறது எனக்கு தெரியல. அது எவ்வளோ அஃபோர்டபுளாக இருக்கும், இல்லை யாரால் இதை பயன்படுத்த முடியும், நீங்கள் அதை என்ன நினைக்கிறீங்க? யாரெல்லாம் இதை பயன்படுத்தலாம்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் வந்து இது ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஆப்ரேட் பண்ணணும்னா நீங்கள் வீட்டிலேருந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கூட இது பண்ணிக்கலாம் சார். ஓ, இப்போ நாங்கள் வந்து கேபிள் வழியாக இது டிஸ்பிளே பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் ஃபியூச்சரில் ஐஓடி வழியாக ஒய்ஃபை வழியாக ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இது பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது நீங்கள் பண்ணியிருக்கிறது. அதே மாதிரி கல்யாணம் பேசும்போதெல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் வந்துட்டீங்க, அடுத்தடுத்த லெவலில் நீங்கள் எப்படி போக போகிறீங்கன்றதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க. ரிசல்ட்டுக்காக. ரிசல்ட்டை பற்றியே கவலைப்படக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நீங்களும் ஆகலாம் கலாமில் இதில் கலந்துக்கிற ஒவ்வொருத்தருமே ரொம்ப சிறப்பானவங்க. இங்கே வந்து மேடை ஏறுறதே ஒரு பெரிய சிறப்பு. ஒன் ஃபைனல் டைம் நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். என்னுடைய கை அது எப்படி அது வராமல் இருக்கும்னு எனக்கே ஒரு மாதிரி லைட்டாக கடவுளை எனக்கு கை சார் கோவிந்த வந்துட்டாரு நினைக்கிறேன். வெரி குட், வெரி குட். தேங்க்யூ ஸோ மச் பார்த்திபன் சார். தேங்க்யூ ஸோ மச் ஜட்ஜஸ். ரொம்ப முக்கியமாக சந்துரு அண்ட் பிரதீப், ஆல் தி வெரி பெஸ்ட். சார் சொன்ன மாதிரி இதில் நெக்ஸ்ட் லெவல் போகிறோமாங்கிறது முக்கியம் கிடையாது, நீங்கள் அந்த மேடை ஏறினதே ஒரு பெரிய விஷயம். கங்க்ராட்ஸ் ஃபார் தட். வணக்கம், என் பேர் வந்து ஐசக் ஜெபகுமார். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அரசு மேல்நிலைப்பள்ளி அரசூர்லேருந்து வர்றேன்.
நான் இப்போ வந்து விஜய் டிவியில் பிச்சிட்டான் ஷோ அப்படிங்கிற ஒரு ஷோக்கு வந்து நான் இப்போ வந்து உள்ளே போய் பேச போகிறேன். என்ன நடக்கும்னு தெரில, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். அங்கே என்னென்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னு என்ன இதுவுமே இல்லை. நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். Ladies and gentlemen, please put your hands together as I welcome Isaac Jabakumar. டீச்சரை மீட் பண்ண ஒரு ஃபீலிங்ல வந்திருக்கா அப்படி. ஐசக் ஹாய். ஹாய்க்கா. எங்க இருந்து வரீங்க? நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். கோயம்புத்தூர்ல இருந்து வரீங்க. ஓகே. ஐசக் ஜெபகுமார், இந்த பேரே வந்து கேட்கும்போது சார் எனக்கு ஐசக் நியூட்டன் திடீர்னு ஞாபகம் வராரு. அந்த மாதிரி உனக்கு ஆகணும்னு ஆசையாப்பா? அதனால பேர் வச்சாங்களா? இல்லைக்கா, அப்படி இல்லை. அப்படி இல்லை, ஆனால் அப்படி ஆகணும்னு ஆசை இருக்கா? ஆமாக்கா. ஸோ ஐசக் தயாரா இருக்கீங்களா? ரெடி. உங்களை பார்த்தா நர்வஸாக இருக்கிற மாதிரி தெரியல. இங்கே இருக்கவங்க தான் நர்வஸ் ஆக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ என்ன பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? கண்ணு தெரியாதவங்களுக்கு ஸ்டிக் கொண்டு வந்திருக்கேன். ஆஹா. ஸ்டிக்கும் கண்ணாடியும் கொண்டு வந்திருக்கேன். இது நான் எதுக்காக பண்ணியிருக்கேன்னா, கண்ணு தெரியாத மக்களுக்காக தான் பண்ணியிருக்கேன். இது எப்படி ஒர்க் ஆகும்னா, முன்னாடி வந்து நாங்கள் ஒரு சென்சார் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சார். இந்த சென்சார் பேர் வந்து அல்ட்ராசோனிக் டிஸ்டன்ஸ் சென்சார். இந்த சென்சார் என்ன பண்ணுன்னா, முன்னாடி வந்து வேவ் வந்து விடும். அந்த வேவில் வந்து ஏதாவது ஆப்ஜெக்டோ திங்ஸோ ஹியூமன்ஸோ யார் வந்து முன்னாடி வந்தாலுமே இது வந்து ரிசீவ் பண்ணி பஸர் கொடுக்கறது மூலயமா பஸர் வந்து சவுண்டை வந்து க்ரியேட் பண்ணும் சார். சவுண்டை க்ரியேட் பண்ணும்போது முன்னாடி யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க வேறு பாதையில் போக இது உதவியாக இருக்கும் சார். அதே மாதிரி தான் இந்த காகுலும், இந்த ஸ்டிக்கும் இந்த காகுலும் ரெண்டுமே ஒரே ப்ரோக்ராம் தான். நாங்கள் வேறு மாதிரி கொண்டு வந்துடுவோம். இத்தனை மூளைக்குள்ளே எப்படி இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம்? மேம், எங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு பிளைண்ட் மேம் இருக்காங்க. அவங்க வந்து டெய்லி கஷ்டப்படுறதை நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். அவங்க கிளாஸுக்கு போகிறதுனா கூட ஒரு ஸ்டூடெண்ட் தான் கொண்டு போய் விடுவாங்க. அவங்களுக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இந்த 2 ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்கோம். ஓகே, இது நீங்கள் அவங்களுக்கு காமிச்சிங்களா? காமிச்சோம், அவங்க யூஸ் பண்ணி கூட பார்த்தாங்க. என்ன சொன்னாங்க? சூப்பராக இருக்குது, இதே மாதிரி எனக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணி கொடு, இது சூப்பராக இருக்குது, நான் எங்கே போகிறதுனாலும் இதையே நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எந்த மாதிரி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வேணும்னு கேட்டாங்க அவங்க வந்து இப்போ எனக்கு மட்டும் யூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே, மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகணும்ல. கண்ணு தெரியாதவங்க மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், அதுவே காது கேட்காதவங்களும் இதை யூஸ் பண்ணலாம்ல அப்படின்னு யோசிச்சு வைப்ரேட்டர் மோட்டார் வந்து செட் பண்ண சொன்னாங்க. இப்போ வைப்ரேட்டர் மோட்டார் செட் பண்ணோம்னா காது கேட்காதவங்களும் இது யூஸ் பண்ணலாம். இப்போ முன்னாடி யாராச்சும் வந்தாங்கன்னா இப்போ பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த அதிர்வுகளை வச்சு அவங்க வந்து சென்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இப்போ முன்னாடி யாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க வேறு பாதையில் போக உதவியாக இருக்கும். ஓகே, எனக்கு வந்து மோர் தேன் தி இனோவேஷன், ஐ திங்க் உங்களுக்கு ஒரு பெரிய அப்ரிசியேஷன் எதுக்காக அப்படின்னா, உங்கள் மேமை பார்த்து அவங்களுடைய கஷ்டத்தை நீங்கள் உணர்ந்து அந்த மாதிரி ஆட்கள் இனிமேல் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, அதுதான் முதல் படி வெற்றிக்கு. ஐ திங்க் அதுக்கு ஒரு பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் வேணும். அண்ட் இப்போ வந்து உங்களோட இனோவேஷன் என்ன அப்படிங்கிறது எங்கள்கிட்ட சொல்லிட்டீங்க. பட் அது இது எப்படி நம்ம வந்து ஃபங்க்ஷனாலிட்டி கொண்டு வரோம் அப்படிங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறீங்களா? ஓகே ப்ளீஸ். ஸோ இப்போ ஒன்று பண்ணலாம், நான் வந்து இந்த எண்ட்லேருந்து வரேன், நீங்கள் அந்த வாக்கிங் ஸ்டெக் வச்சு நம்மளோட பார்த்திபன் சார் எண்ட்லேருந்து வாங்க. இல்லை இவங்க வரும்போது ஆம்புலன்ஸ் வர மாதிரி ஏதாவது சத்தம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை சரி சார். இல்லைங்க, அவங்க சொன்னது எனக்கு என்னன்னா சார், நீங்கள் டேமேஜ் பண்ணுறது கூட எனக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகும் சார். நீங்கள் வந்து அதை சொல்லிட்டு நீங்களே ஒரு 10 minutes கழிச்சு அதை ரசிச்சு சிரிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் கொஞ்சம் லைட்டாக பாருங்க. சார் ஒரே நிமிஷம். டேய் தம்பி, உன்னை வந்து அதை எடுத்துட்டு மட்டும் தான் வர சொன்னாங்க. தம்பி அப்படியே ஃபுல் பர்ஃபார்மன்ஸ்குள்ள போய் ஒரு நடிகனாவே மாறிட்டாரு. மிஸ்கின் படத்துல வர ராஜபார்வை கமல் லெவலுக்கு வராப்ல. ஆமா, மிஸ்கின் சாரோட ஹீரோ மாதிரி கண்ணெல்லாம் மூடிட்டு பா. ஓகே, அப்பனா அந்த பக்கம் போக கூடாது, அது டேஞ்சர் தெரிஞ்சிட்டு பின்னாடி போயிடும் இல்லையா? ஓகே, அந்த ரூட்ல டேஞ்சர் இருக்குன்னு அர்த்தமாயிடும். ஓகே, ஜட்ஜஸ் என்ன ஃபீல் பண்றாங்க அப்படிங்கறத கேட்டு இல்ல, தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன், அது சொல்லிடுறேன். அப்படியா சார்? சொல்லுங்க சார். இல்லை, முதல் விஷயம், இந்த கண்டுபிடிப்புகள் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நம்ம பார்க்குறத விட, உதாரணத்துக்கு இது ஒரு சேட்டலைட்டா இல்லை ராக்கெட்டா, இதன் மூலமாக இந்த பூமி வந்து எவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைய போகுது, நாளைக்கு நம்ம ஸ்பேஸில் போய் என்னெல்லாம் பண்ண போகிறோம், மாற்று உலகம்னு நமக்கு ஒன்று கிடைக்க போதா, இது எல்லாத்தை விட நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு கண்டுபிடிப்பு எவ்வளோ சிம்பிளாக அது வறுமையை ஒழிக்குதா, வேறு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையை அது தீர்க்குதாங்கிறது.
இப்போ வந்து ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தவங்களுக்கு ஒரு சின்ன கண்டுபிடிப்பு மூலமாக அவங்களுக்கு ஒரு சின்ன வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டாலே அது உலகளாவிய மாற்றம்னு நான் பார்க்குறேன். அது வந்து ராக்கெட் கண்டுபிடிப்புக்கு சமமான ஒரு விஷயம். அதனால் இந்த மாதிரி இது வந்து இதயபூர்வமாக செய்கிற ஒரு விஷயம். டீச்சர் பார்த்தோம், அவங்க மனசுக்குள்ளே வந்து ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு நான் வந்து ரோட்டில் போகும்போதெல்லாம் நான் கவனிக்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு அந்த விஷுவலி சேலஞ்ச் பீப்புள் நடந்து போகும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க அப்படியே தட்டி 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 அப்படியே போவாங்க. கண்ணு தெரிகிற நம்மளே வந்து தடுமாறி தட்டி கீழே விழுந்துருவோம். அவங்க எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. பக்கத்தில் வந்து ஒரு ஆள் நிற்கும் போதே அவங்க என்ன மனநிலையோடு பேசுகிறாங்கன்றதை வந்து இவங்களுக்கால அதை கணிக்க முடியுது. அவங்க பேச்சு வந்து அந்த என்ன ஸ்டைலில் இருக்குது அதை வச்சுக்கிட்டே நாங்கள் ஒதுங்கிடுவோம். நான் எதுக்காக இதை பாராட்டணும்னு நினைக்கிறேன்னா, பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளை விட ஒரு இதயத்தை தொடுற மாதிரி ஒரு மனசனை ஒரு சின்ன ஒரு வறுமையை போக்குறதுக்காக இல்லை ஒரு பிரச்சனையை போக்குறதுக்காக ஒரு கண்டுபிடிப்புங்கிறது மிகப்பெரிய கண்டுபிடிப்பாக நான் பார்க்குறேன். அந்த வகையில் உங்களுக்கு என்னுடைய பாராட்டு. ஐசக், ஸோ பார்த்திபன் சார் உங்களுடைய இனோவேஷன் பற்றி பேசியிருந்தாரு. இப்போ நம்மளுடைய ஜட்ஜஸ் எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் ஆயிருக்காங்க அண்ட் அவங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுப்போமா? ஐசக், how are you? I'm fine, sir. உன்னோட சிரிப்புக்கு நான் ஒரு பெரிய ஃபேன் ஆகிட்டேன். ரைட். ஸோ எனக்கு ஒரு சில கேள்விகள் இருக்குது. ரைட். இந்த கேள்விகள் வந்து உன் ப்ராஜெக்டை தப்பு கண்டுபிடிக்கிற மாதிரியான விஷயங்கள் இல்லை. இதை வேறு எப்படிலாம் நீ யோசிக்கலான்றதுக்கான ஒரு கிளாரிட்டியாக தான் இது இருக்க போகுது. அந்த முதல் கேள்வி என்ன அப்படின்னா, அந்த ஸ்டிக்கை கொஞ்சம் முன்னாடி கொண்டு வாங்களேன். இப்போ இதில் நீங்கள் வந்து வீல்ஸ் வச்சுருக்கீங்க இல்லையா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் பிளைண்ட் பீப்புளை பார்த்த வரைக்கும், அந்த ஸ்டிக்கை அவங்க அந்த கவுண்ட் வச்சு தான் அவங்க வந்து மூவ் பண்ணுவாங்கன்றது என்னோடது புரிதல். அப்போ நீங்கள் வீல் ஃபிக்ஸ் பண்ணும் போது அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் ஆக போகுது? இந்த கேள்விக்கான பதில் உங்ககிட்ட இருக்கா? இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ வந்து அவங்க தட்டி தட்டி போகிறது எஸ், தட்ஸ் ட்ரூ. பட் இந்த மாதிரி வீல் வச்சாங்கன்னா அவங்க கவுண்ட் பண்ண முடியாது. பட் அவங்க கம்ஃபர்டபுளாக போகலாம் இல்லை. பட் எப்படி போவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கேருந்து நான் அந்த கார்னர் போகணுன்னா ஒரு 25 டேப்ஸ் நான் பண்ணேன்னா நான் அங்கே போயிடுவேன் அப்படின்னு எனக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும் இல்லையா? இப்போ அந்த கால்குலேஷன் பண்ண முடியாத டைமில் இதை வச்சு எப்படி அவங்க அந்த இடத்துக்கு ரீச் ஆவாங்க அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. நீ அந்த சென்சார் வச்சிருக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இந்த இடத்துல ஆப்ஸ்டக்கிள் முன்னாடி யாராவது வந்தாங்க அப்படின்னா அலர்ட் கொடுக்குது. பிட் இருந்ததுன்னா, பிட்டுனா புரியுதா? குழி, ஏதாவது ஒரு குழியோ இல்லை ஏதாவது ஒரு மேடோ இல்லை ஸ்பீட் பிரேக்கரோ ஏதாவது ஒன்று இருந்தால் இதே அல்ட்ராசானிக் சென்சார் கீழே பார்த்த மாதிரி இன்னொன்று வச்சு, ரைட், அது வந்து பிட்டையும் கண்டுபிடிக்கிற மாதிரி, குழி அந்த மாதிரி எதனா இருக்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரியும் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இன்னொரு கேள்வி எனக்கு இன்னும் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்ரி டிபெண்ட்டாக இருக்குது. ஒருவேளை அவங்க போகும்போது, ரைட், நம்மனா பேட்ரி தெரியும், பேட்ரி போயிடுச்சு, அது இப்போ திடீர்னு அது வேலை செய்யலை அந்த ஸ்டிக்கு. அப்போ அவங்களுக்கு ஒரு பதட்டம் தரும் இல்லையா? என்ன பதட்டம் அப்படின்னா, ஒருவேளை இந்த ஸ்டிக்கு ரிப்பேர் ஆகிடுச்சா இல்லை பேட்ரி டவுன் ஆச்சான்னு எப்படி தெரியும்? இப்போ நான் இந்த கேள்வி கேட்கறதுனால இதுக்கெல்லாம் எனக்கு பதில் தெரியணும்னு அவசியம் இல்லை, எனக்கும் தெரியாது. புரியுதா? இங்கே ஜட்ஜாக இருக்கிறதுனால எனக்கு எல்லாமே தெரியணுன்ற அவசியம் இல்லை. இந்த கேள்விகள் எனக்குள்ளே வருது. ஒருவேளை வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீயும் நானும் ஒன்றா உட்காந்து இந்த ஸ்டிக்கை வந்து இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா மென்ட்ரிங்கும் நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்வோம் அப்படின்றது தான் இந்த நிகழ்ச்சி மூலமாக உனக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இது வந்து விஷுவலி சேலஞ்சுக்கு மட்டும் இல்லை, காது கேளாதவருக்கு கூட நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து புதுசாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஐ ஸ்டிக்னு ஒரு இதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்து வச்சுருக்கீங்களா ஸ்டிக்கு, இதே மாதிரி ஒரு சிமிலர் ஸ்டிக்கை வேறு ஒரு டெக்னாலஜியில் 20 years பேக் ஐஐடி மெட்ராஸில் பண்ணாங்க. எங்கே பண்ணாங்க? இது வந்து ஒரு ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ பண்ணல, இந்தியாவிலேயே உயர் கல்வி நிறுவனத்திலேயே ஒரு பின்னாக்கல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறுவனத்தில் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூல்லேயே பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஓகேங்களா? ரைட்டு. ஆனால் இப்போ அதில் என்ன கேள்வின்னு கேட்டிங்க அப்படின்னா, நார்மலாகவே காது கேளாதவருக்கு கண்டிப்பாக கண் பார்வை இருக்கும், ரைட்? அப்படின்னும் போது அவருக்கு எந்த இடத்துல அந்த ஸ்டிக்கு வந்து அவருக்கு தேவையாகப்படுது, அப்புறம் ஏன் அவருக்கு வைப்ரேஷன்லாம் இருக்கணும் அந்த இடத்துல ஒரு டவுட் இருக்குது. இது ஒரு கேள்வியாக கேட்குறேன், இல்லைன்னா ஒரு கிளாரிஃபிகேஷனாக கூட இருக்கட்டும். சார், இப்போ வந்து வைப்ரேட்டர் காது கேட்காதவங்க கண்ணு தெரியுங்க சார். அதுவே கண்ணும் தெரியாம காதும் கேட்காதவங்க, அந்த சினாரியோ பற்றி பேசுறீங்க. கண்ணும் தெரியாது காதும் கேட்காது, அவருக்கு கண்டிப்பாக வைப்ரேஷன் மூலமா. இதை நான் கேள்விப்பட்டதே இல்லை. அந்த வகையில் இது உண்மையாலுமே ஒரு புதுமையான முயற்சி. ஸோ வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன், ஹார்ட்டி விஷஸ், காட் பிளஸ் யூ. இந்த கான்செப்ட் ஆஃப் இன்வென்டிங் தி ஸ்டிக்கு உங்கள் டீச்சரை நீ பார்த்து
அவங்க ஸ்கூலில் நடந்து போகிறது கஷ்டப்பட்டு அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக கண்டுபிடிச்சேன்னு சொன்னேன். எஸ் சார். அது வந்து ரொம்ப மெய் செலுத்திட்டோம் அந்த விஷயத்தில். தேங்க்யூ சார். எங்கேயோ போயிட்ட நீ, சரியா? உன்னோட ப்ராடக்டை டெவலப் பண்ணி அடுத்த லெவல் போய் சேல்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த மேடே உனக்கு உதவி பண்ணோம். உன்னை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கும் நாங்கள் இருக்கிறோம், சரியா? எஸ் சார். தேங்க்யூ சார். ஐசக், இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லுங்க? உங்களுடைய இனோவேஷனை அவங்க ஓன் பண்ணி அதை இன்னும் அழகாக உங்களுக்கு வடிவமைச்சு அதை வந்து நம்ம ப்ராப்பர் பிஸ்னஸாகவே எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. which மீன்ஸ் உங்களுடைய ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தட் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் உங்களுக்கு. தேங்க்யூ. ஸோ தொடர்ச்சியாக நிறைய பேர் அவங்களுடைய ஐடியாஸை இங்கே வந்து சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் நிறைய எக்ஸ்பிளனேஷனும் நடந்துட்டு இருக்கு. இது இன்னும் தொடர்ச்சியாக நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். அண்ட் இது பிட்ச் இட் ஆன் நீங்களும் ஆகலாம் கலாம் presented by A to Z Gammon associate sponsor Orange Retail Finance India Private Limited. Pitch it on, உடனொரு ஒப்பந்தம். Pitch it on, உடனொரு ஒப்பந்தம். Welcome back to the show. இது Pitch It On நீங்களும் ஆகலாம் கலாம் presented by A to Z Gammon associate sponsor Orange Retail Finance India Private Limited. ஹாய், என் பேர் கிருத்திக்ராஜ். என் பேர் பிரவீன். எங்களோட ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா AMR ரோபோட், அட்டானமஸ் மொபைல் ரோபோட். ஹியூமன்ஸ் வந்து அவங்களோட டே டு டே லைஃப்பில் ஒரு லோடை வந்து அவங்க எப்படி ஈஸியாக தூக்கிட்டு போகிறதுக்கோ இல்லை இன்னொரு பிளேஸ்லேருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ரோபோட்டாக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யூஸ் தான் அந்த AMR ரோபோட். ப்ராஜெக்ட்டுக்கு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே சக்ஸஸ் ஆகிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இதில் நாங்கள் ஒரு 10 or 15 ஃபெயிலியர்ஸ் நாங்கள் பார்த்து அதுக்கப்புறம் நாங்கள் பில்ட் பண்ண ஒரு ஒரிஜினல் தான், அதாவது ஒரு பேஸ் மாடல் தான் இது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸால் கேரி பண்ண முடியாது லோட்ஸையும் பேலோட்ஸையும் ஒரு 5 to 10 kgs வரையும் கேரி பண்ண முடியும். வாய்ப்புங்கிறது இங்கே அவ்வளோ சீக்கிரம் எல்லாத்துக்குமே கிடச்சிடாது. எங்களுக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கல. நாங்கள் பார்த்த ஃபெயிலியர்ஸ், நாங்கள் போட்ட எஃபெக்ட்ஸுக்கு தான் இப்போ எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த எங்கள் காலேஜுக்கு நாங்கள் பெரிய நன்றி சொல்லிக்கிறோம். இங்கே எல்லாத்துக்குமே ஒரு ரோல் மாடல் இருப்பாங்க, அதே மாதிரி எங்களுக்கும் ஒரு ரோல் மாடல் இருந்தாங்க. ஃப்யூச்சரில் இந்த ப்ராஜெக்டை வேறு லெவலில் பெரிய சக்ஸஸாக கொண்டு போகிற அளவுக்கு கண்டிப்பாக நாங்கள் அதை பில்ட் பண்ணுவோம். அப்போதைக்கு நாங்கள் வந்து ஒரு 4 பேர்த்துக்கு நாங்கள் ஒரு ரோல் மாடலாக இருப்போம். ஸோ பிரவீன் அண்ட் கிருத்திக்ராஜ் சொல்லுங்க, இன்னைக்கு வந்து மொபைல் ரோபோட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அதுதான் பேராக கொடுத்துருந்தீங்க. இந்த மொபைல் ரோபோட் என்னெல்லாம் பண்ணும், அந்த இனோவேஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? அட்டானமஸ் மொபைல் ரோபோட் தான் எங்களோட அப்ஜெக்டிவான ஒரு ப்ராஜெக்டே. ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருக்க சரௌண்டிங்ஸை ஃபுல்லாக நான் மேப் பண்ணி வச்சுருவேன். மேப் பண்ணதுக்கப்புறம் எனக்கு மேப் பண்ண டேட்டாவை கேப்சர் பண்ணி வச்சுப்பேன். இந்த வே பேத்தில் போகணும், இந்த டெஸ்டினேஷன் போகணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பாயிண்ட்டை நான் கிளிக் பண்ணுறது மூலமாக அந்த வே பேத் எது ஷார்ட்டஸ்ட் ரூட் அப்படின்றத அதுவே டிடெக்ட் பண்ணி எனக்கு வந்து அந்த வே பேத்தில் அந்த ரோபோட் அது ரன் ஆகி போகும். மனுஷங்களால் தூக்க முடியாத வெயிட்டையும் போக முடியாத பாதைகளையும் போயிட்டு வரதுக்காக நாங்கள் உருவாக்கப்பட்டதான் இந்த AMR ரோபோட். எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, இவ்வளோ நேரம் ஐடியாலாம் சொல்றது ஓகே, உங்க இன்னோவேஷன் எங்க கண்ணிலே காமிக்க மாட்டீங்களே? பார்த்திபன் சார், உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த இனோவேஷன் பார்த்து? எனக்கு என்னமோ அவங்க திருச்சிலேருந்து இதிலே வந்திருப்பாங்க போல இருக்குன்னு. எனக்கு நானே டிரைவ் பண்ணுறேன். நான் செல்ஃப் டிரைவிங்கே இப்போ ஒரு 15 வருஷமாக தான் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும், இல்லாட்டி எங்கே போய் சேர்றதுன்னு தெரியாது. யாராவது பக்கத்தில் ஒரு அசிஸ்டன்ட் இருந்து ஹெல்ப் பண்ணணும். எனக்கு இன்னும் அந்த மேப் போட்டுட்டு போக தெரியாது. சத்தியமாக 2 நாள் தான் ஆச்சு நான் அதை கற்றுக்கிட்டு. அதுவே ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்குது. எவ்வளோ ஒருத்தி பேசிகிட்டே வந்துட்டு இருக்கா கூடவே, லெஃப்ட்டில் போ, ரைட்டில் போ, லெஃப்ட்டில் போ அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. நம்ம தனியாக வேறு ஒரு பேச்சுலராக இருக்கிறதுனால ஒரு பெரிய கம்பெனியாக இருக்கா. போன எபிசோட்லாம் பையன் பொண்ணு பற்றிலாம் பேசுறீங்க, பேச்சுலர்ன்றீங்க. கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரின்னு சில டைட்டில் உண்டு இல்லையா, அந்த மாதிரி இப்போ ப்ரெசென்ட் நான் வந்து பேச்சுலராக தான் இருக்கேன். ஓகே. ஆக்சுவலாக எனக்கு வந்து 2 பொண்ணு ஒரு பையன். 2 பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சு. இன்னும் என் பையனுக்கு எனக்கு மட்டும் இன்னும் கல்யாணம் ஆகும். ஆனால் நீங்கள் பேச்சுலர். ஆமாம். என்ன ஒரு பாசிட்டிவா. பிரமிப்பாக இருக்குது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வாழ்த்துக்கள், பாராட்டுகள். என்னடா இதுக்கடா இந்த ஷோ வந்தோம் நம்ம ஒன்று தோணும் தெரியுமா? அது இவ்வளோ பக்கத்துலேருந்து இதெல்லாம் பார்த்து ரசிக்கிற ஆடியன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இதெல்லாம் பார்க்குறோம்ல, அப்போ அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட இனோவேஷனை ப்ரெசென்ட் பண்ணது மூலமாக பார்த்திபன் சார் எவ்வளோ ரசிச்சிருக்காரு அப்படிங்கிறது சொன்னார். நம்ம ஜட்ஜஸையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜட்ஜஸ் வந்து கேள்விகள் கேட்க போகிறாங்களா இல்லை காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறத அவங்கள்ட்ட தான் பேசி தெரிஞ்சுக்கணும். யார் ஆரம்பிக்க போகிறீங்க? ஒரு தேடுதலோட தான் இங்கே நீங்கள் வந்திருக்கிறீங்கிறத நம்புகிறேன். ஏன்னா ஸ்கூல் பிள்ளைகளாக
இருந்தால் வேறு, ஒரு காலேஜ் லெவலில் இருக்கும்போது நீங்கள் அதை நெக்ஸ்ட் லெவலாக கொண்டு போகணுன்னு விருப்பப்படுவீங்க. எங்கே நீங்கள் இதை கமர்ஷியலாக கொண்டு போக போகிறீங்க அப்படின்றது தான் சார். மெயின் ஃபோக்கஸ்டாக இருக்கிறது வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் சார். பீப்புள்ஸ் வந்து யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனாலும் சரி, செகண்ட் ஃப்ளோர் போனாலும் சரி, இல்லை அவங்களுக்கு தேவையான பொருட்கள் அவங்க எடுக்கணும்னாலும் சரி, இது மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஃபோக்கஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து மெடிக்கல் ஃபீல்டில் வந்து அவுட் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, ஃபீலிங் பேடாக இருப்பாங்க. ஏஎம்ஆர் ரோபோட்ஸ் வந்து அந்த இடத்துல ரோமிங்கில் இருந்துச்சுன்னா, இதில் வாட்டர் பாட்டில்ஸ், இல்லை ஜூஸ், இல்லை சானிடைசர்ஸ், மாஸ்க் ஏதாவது வச்சிருக்கேன்னா, மெடிக்கல் ஃபீல்டில் என்ன அத்தியாவசிய தேவைகள் இருக்கோ அதை நான் வந்து என்னோட ரோபோட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது பேலோட் கண்டிப்பாக கேரி பண்ணும். அதை கொண்டு போய் சேர்க்கும் போது பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இதில் வேறெல்லாம் எதெல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்தா அந்த அப்ளிகேஷன், எக்ஸாம்பிள் இப்போ ரோபோட்டிக் ஆர்ம் இதில் சேர்த்திங்க அப்படின்னா ஆர்மியில் வந்து ஒரு பாம் டிஃப்யூசிங் ரோபோட்டாவோ, இது கூட நீங்கள் வேறு என்ன சேர்த்து எந்த மாதிரியான அப்ளிகேஷன், ஏன்னா இது இந்த மாதிரி ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்குதுன்னு நம்புகிறேன் நான். அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் தேடும் போது பிச்சிட்டான் பிளாட்ஃபார்ம் அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குன்றதை நம்புகிறேன் நான். கண்டிப்பாக யாராவது உள்ளே வராங்க, ஒரு ரோபோ வந்து கிரியேட் பண்ணணும், ஓகே, லைக் பக்கத்தில் கையில் வந்து ஒரு ட்ரை வச்சுருக்கலாம், அதில் வந்து கற்கண்டு இருக்கலாம், அந்த பன்னீர் தெளிக்கிறதுலாம் இருக்கலாம். அது வந்து நானாவோ இல்லை டேபிளாவோ கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த ரோபோ வந்து அது கொடுக்கணும். கூடுதலாக வந்தவர் வந்து பிரவீனா, சதீஷா, இல்லை கலைவாணியா இப்படின்னு பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி அட்டனன்ஸும் போட்டுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அதில் அநேகமாக ஒரு 60-70% உங்களோட ப்ராடக்ட் வந்து நிறைவு செய்திருக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது வந்து ஒரு ரெக்வஸ்டாகவே சொல்கிறேன், உங்களோட ப்ராடக்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. தேங்க்யூ. வாட் பெட்டர் than this இல்லையா? more than the result வந்து நீங்க பிட்ச் பண்ண ஒரு ஐடியா வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு and they are ready to invest அப்படின்னு சொல்லிட்டாங்க. so all the very best. இது இன்னும் அப்ஸ்கேல் பண்ணுங்க, இன்னும் நிறைய மாடிஃபை பண்ணி சூப்பரான வெர்ஷன்ஸ்ல பார்க்கிறதுக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம். thank you very much Praveen and Kritik. thank you so much for joining. so இதே மாதிரி நிறைய இன்னோவேட்டர்ஸ் பல ஆசைகளோட காத்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் மீட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். and இது pitch it on நீங்களும் ஆகலாம் கலாம் presented by A to Z Gammon associate sponsor Orange Retail Finance India Private Limited. Pitch it on, உடனொரு ஒப்பந்தம். Pitch it on, உடனொரு ஒப்பந்தம். Welcome back to the show. இது pitch it on நீங்களும் ஆகலாம் கலாம் presented by A to Z Gammon associate sponsor Orange Retail Finance India Private Limited. நம்மளுடைய pitch onல ஃபர்ஸ்ட் contestant தான் வருவாங்க. பட் ஆனா contestant வரதுக்கு முன்னாடி இங்க அவங்களுடைய கண்டுபிடிப்பு வந்துருச்சு. சோ contestant-ஐ கூப்பிடலாமா? பேர் மாஜித். நான் வந்து கும்மாணத்துலேருந்து வரேன். நான் வந்து இந்த பிச்சிட்டானுங்கிற ஷோ முதல்ல டிவியில் தான் அட்வர்டைஸ்மெண்ட்டாக பார்த்தேன். நான் என் ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நான் ஸ்டேஜில் போய் இன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஹலோ மாஜித், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். உங்களுக்கு எப்படி இது மேலலாம் ஆர்வம்? நான் வந்து என்னை ஸ்கூல் சேர்த்ததுக்கான காரணமே ஃபஸ்ட்டு நான் அந்த மாதிரி சின்ன வயசுலேயே ப்ளக்கு இதில் எல்லாம் நோண்டுறேன் அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு 2 வயசுலேயே என்னை சேர்த்துனாங்க. இதுக்காண்டி தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்கூல் சேர்த்தது. இப்போ நான் பண்ணியிருக்க இன்னோவேஷன் என்னென்னா அக்ரிகல்ச்சருக்காண்டி பண்ணியிருக்கேன். அக்ரிகல்ச்சர் தான் வந்து போனாவே இருக்குது இந்தியாவுக்கு. அதுக்காண்டி தான் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக நான் வந்து ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். ட்ரோனை யூஸ் பண்ணி பிளான்ட்டோட டிசீஸ் அனலைஸ் பண்ணி அது என்ன டிசீஸ், அது என்ன டிசீஸோட நேமு, மருந்து என்ன மருந்து அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். அதுக்கடுத்து ரெயின் ப்ராபபிலிட்டி, எப்போல்லாம் மழை பெய்யும் ப்ராபபிலிட்டி வந்து கண்டுபிடிக்கலாம். நாசா, இஸ்ரோ இந்த மாதிரி சேட்டிலைட் டேட்டாவெலாம் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். அதுதான் வந்து இது வந்து முடிஞ்ச அளவுக்கு நேனோவாக நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் மானிட்டரிங், இதுவும் வந்து சேட்டிலைட் டேட்டாவில் தான் ரன் ஆகுது. இதுக்கு எல்லாமே ரன் ஆகுறதுக்காண்டி ஒரு ஓன் வெப்சைட் வந்து நானே க்ரியேட் பண்ணியிருக்கேன் சர்வர்லாம் வச்சு. ப்ரைவேட் வெப்சைட் எனக்கு மட்டும்தான் வரும். அந்த வெப்சைட்டில் வந்து நாசாவோட டேட்டா, எல்லா இஸ்ரோட டேட்டா இதெல்லாம் வந்து ஏஐ வந்து அனலைஸ் பண்ணும். அது மூலமாக அந்த லேண்டில் வந்து என்ன செடி வளரும், வளர்ந்தா என்ன எப்படி வளரும் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். இதுதான் லேசர் செக்யூரிட்டி. இதில் வந்து லேசர் வந்து இந்த இடத்துல பாயிண்ட் ஆகும்போது இது வந்து அலாரம் அடிக்காது. லேசர் வந்து ஸ்டாப் ஆச்சுன்னா அலாரம் அடிக்கும். அது மூலமாக அனிமல் வந்து உள்ளாருக்கு வந்திருக்குங்கிறத வந்து நம்மளாட்டி கண்டுபிடிக்க முடியும். அடுத்து ஃபைல் அதை இன்னொரு தடவை சொல்லுங்கள் எப்படி ஒரு வாட்டி பண்ணி காமிக்கிறீங்களா? அதை இந்த இடத்துல இப்போ வச்சுருக்கேனா, இந்த லேசரை தாண்டி போகும்போது அலாரம் அடிக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம ஹேண்டுக்கு பதிலாக அனிமல் தாண்டி போச்சுன்னா அலாரம் அடிக்கும். இது வந்து நைட் நேரத்தில் ஆக்டிவேட் பண்ணிக்கிறது மூலமாக அனிமல் மூலமாக பயிர் சேதம் ஆகிறத வந்து நம்மளாட்டி தடுக்க முடியும். இப்போ வந்து இந்த ட்ரோனில் வந்து ஜிபிஎஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த ட்ரோனை வந்து நம்ம வந்து ட்ராக் பண்ணிட்டே இருக்கலாம் லைவாக. அப்புறம் இது வந்து என்னென்னா ஆர்டிஃபிஷியல் பாலினேஷன். இப்போ வந்து சிட்டிலெல்லாம் தேனி பூச்சிகள்லாம் வர்றது கஷ்டமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணோம், இந்த டேட்டாவெல்லாம் யூஸ் பண்ணி இந்த டயத்தில் வந்து பாலினேஷன் நடந்தால் கரெக்டாக இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணி போலன் கிரெயினை வந்து மிக்ஸ் பண்ணிடணும். அந்த வாட்டரில் மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அது மூலமாக வந்து மகரந்த செயற்கை வந்து நம்ம வேகப்படுத்த முடியும். அதில் இது மட்டும் இல்லாமல் இதில் டர்போ ஃபேனுங்கிறத வந்து இந்த இடத்துல அட்டாச் பண்ணிடணும். அது வந்து லார்ஜ் சைஸில் இருக்கும். அதை அட்டாச் பண்ணிட்டோன்னா அது மூலமாக காற்று மூலமாகவும் நம்மளாட்டி மகரந்த செயற்கையை வந்து பண்ண முடியும் ஆர்டிஃபிஷியலாக.
பல்பொருள் அங்காடி மாதிரி ஒரே விஷயத்தில் எவ்வளோ மல்டிபிளான விஷயங்கள். ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்குள்ளே என்னெல்லாம் கிடைக்குமோ அது எல்லாமே இதில் கிடைக்குன்ற மாதிரி. பட் பயிர் வளர்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் தேவைன்றது நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆனால் உங்கள் வளர்ச்சி என்னன்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு உங்களை 2 வயசுலேயே கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்துருக்காங்கன்னா கும்பகோணத்தில் இருக்கவங்க அப்பா அம்மாவை தான் பாராட்டணும். இப்போ மழை வரதுக்கு முன்னாடி உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியும்? ஆமாம், 1 hour முன்னாடி. இப்போ அது எப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா சென்டர் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல உள்ள சென்சார்ஸை வச்சு மட்டும்தான் நம்ம வந்து ரெயின்ஃபாலை கண்டுபிடிப்பாங்க. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல மட்டும் லோக்கல் சென்சார்ஸ் நான் வச்சுருக்கேன். இந்த இடத்துல நம்மளுக்கு லோக்கலில் உள்ள சென்சார்ஸோட டேட்டாவே அனலைஸ் பண்ணணும், சேட்டிலைட்டில் உள்ள டேட்டாஸையும் அனலைஸ் பண்ணணும். ரெண்டுத்தையும் அனலைஸ் பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சென்சார்ஸ் இது எல்லா சென்சாரையும் அனலைஸ் பண்ணி ஏஐவி மூலமாக ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் இருக்குது, அது ரன் ஆகும். ரன் ஆகி நம்மளுக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு எத்தனை % இருக்குங்கிறத காட்டும். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து வானிலை அறிக்கை இப்போவுமே நம்ம அவ்வளோ அக்யூரேட்டாக இல்லைன்றீங்களா? அக்யூரேட்டாக இல்லைங்கிறது ஒரு செர்டைன் ஏரியாவுக்கு மட்டும் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ எப்படின்னா தமிழ்நாடுன்னு அவங்க சொல்லிவிடுவாங்க. தமிழ்நாட்டில் இந்த இடத்துல மழை வருமானு கேட்டால் அவங்களாடி சொல்ல முடியாது. அதை வந்து நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அந்த இடத்துக்கு மட்டும் வருமா அப்படிங்கிறத செப்பரேட்டாக கண்டுபிடிக்கணும். ஸ்பெசிஃபிக் இப்போ ஒரு ஸ்ட்ரீட், ஒரு காலனி அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, அந்த மாதிரி இல்லையா அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக? நம்மளோட மீட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்லும் போதே பார்த்துருப்பீங்க, ஒன்று மீனம்பாக்கம் சொல்லுவாங்க, அப்புறம் நுங்கம்பாக்கம் சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா சென்சார்ஸோட எபிசென்டரை அங்கே தான் வச்சுருப்பாங்க. மற்ற இடத்துலலாம் வந்து ஒரு பேஸ்ட் ஆன் ஒரு அசம்ஷனை தான் வந்து, அதுவும் சயின்டிஃபிக் டேட்டா வச்சு தான் சொல்லுவாங்க. ஆனால் அதுவும் மோரல்லெஸ் வந்து கரெக்டாக இருக்குமே தவிர, தம்பி சொல்கிற மாதிரி வேணும் அப்படின்னா எந்தெந்த இடம்லாம் வேணுமோ அந்தந்த இடத்துலலாம் அந்த சென்சார்ஸ் இருக்கணும்னு தான் அவர் சொல்கிறார். ஸோ பேசிக்லி இப்போ நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவில் மழை வரதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறதுக்கு ஏரியாவுடைய டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி எல்லாமே வருது இப்போ அனலைஸ் பண்ணுறதுக்கு. வெரி நைஸ், சூப்பர். ஸோ இன்னைக்கு வந்து மல்டிபிள் ஐடியாஸ் அண்ட் வந்து ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி வந்து இறக்கிருக்கீங்க. ஸோ ஜட்ஜஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி இருக்குது. பொதுவாக ஜூரிஸ் தான் வந்து உங்களை மாதிரி பார்ட்டிசிபெண்ட்க்கு வந்து டஃப் கொடுப்போம். இப்போ நீங்கள் வந்து ஜூரிஸே வந்து பயங்கரமாக டஃப் கொடுத்துருக்கீங்க. காரணம் எங்களுக்கு எதை வந்து எவாலுவேட் பண்ணுறது இல்லை எதை எடுத்துக்கிறது அப்படின்னே வந்து ஒரு டவுட் இருக்குது. ஓகே, எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்குது எங்களோட பார்வையில். அதுலேயும் முக்கியமாக வந்து நீங்கள் வந்து போலன் கிரெயின்ஸை பற்றி சொல்லியிருந்தீங்க. என்னாலேயும் வந்து இந்த பாலினேஷனை பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்க. நார்மலாக போலன் கிரெயின்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் மேக்ரோமாலிகூல்ஸோட பெருசாக தான் இருக்கும், ஆனால் நேனோ பார்ட்டிகல்ஸாக தான் இருக்கும். ஃப்ளவர்ஸில் வந்து சிலிக்கான் மேட்டுன்னு இருக்குது, பயோமேட்னு. அந்த மேட்டை வச்சு டச் பண்ணிட்டு எடுத்து அந்த மேட்டை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும் சார், அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இது பண்ணி. சார் இது வந்து அப்போ நீங்கள் ஒரு சப்ளிமெண்ட்டை கொடுக்குறீங்க, அதாவது இயற்கையில் நடக்காத விஷயத்தை நம்மளால் சப்ளிமெண்ட் பண்ண முடியும்னு சொல்கிறீங்க. அது சப்ளிமெண்ட் வந்து பாஸ் பண்ணுறதுக்கான டயத்தை வந்து இது கண்டுபிடிக்குங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் எக்ஸ்பிளனேஷன். எஸ், நான் இது வரைக்கும் இத்தனை 16 வருஷத்தில் என்னென்னலாம் சென்சார்ஸ் வச்சு கிளாஸஸ் எடுத்து பொழைச்சிட்டு இருந்தனோ மொத்தத்தையும் எங்கே கொண்டு வந்தாச்சு இந்த டேபிள் மேலே. இன்னொன்று கேட்குறது உண்டு, அப்துல் கலாம் ஐயாவோட டீச்சர் எல்லாருமே அப்துல் கலாம் ஆயிடல இல்லையா? அந்த மாதிரி இன்றைக்கி முன்னாடி நான் சின்னதாக தெரிகிறேன், உங்கள்கிட்ட இருந்து நான் நிறைய கற்றுக்கணுன்னு விருப்பப்படுறேன். ஏன்னா இதில் ஏதாவது நீங்கள் கேமரா யூஸ் பண்ணி அந்த அந்த செடியோட விஷயத்தெல்லாம் மானிட்டர் பண்ணுறீங்களான்னு கேட்க. ஆமாம் சார், அந்த ட்ரோனில் வந்து இங்கே கேமராவை நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் சார். கிட்டத்தட்ட 9 சேட்டலைட்டோட டேட்டா வந்து அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அந்த சேட்டலைட் டேட்டாலாம் கரெக்டாக இந்த ஜிபிஎஸோட இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த செர்டைன் இடத்துக்குள்ளே உள்ள டேட்டா வந்து இந்த சேட்டலைட் வந்து கொடுக்கும் சார். என்ன சொல்கிறதுனே தெரியல. விஆர் வந்துச்சு, ரோபோட்டிக்ஸ் வந்துச்சு, ஏரோ மாடலிங் வந்துடுச்சு, டேட்டா சயின்ஸ் வந்துடுச்சு, நெட்வொர்க்கிங் வந்துடுச்சு, ரைட். அடுத்தது அக்ரிகல்ச்சர் வந்துடுச்சு, ரைட். கோடிங் வந்துடுச்சு, வெப்சைட் வந்துடுச்சு, எல்லாமே வந்துடுச்சு இந்த இடத்துல. இது எல்லாமே செய்யறதுக்கு உங்களுக்கு இது வரைக்கும் எவ்வளோ செலவாகிருக்கு? ஏற்கனவே நான் வந்து ஒரு டீலர்கிட்ட தான் நான் டேரெக்டாக ஜாமான் வாங்குவேன், ஷாப்பில் வாங்கல. டீலர்கிட்ட நான் வாங்குறதுனால 20. இது வந்து இண்டஸ்ட்ரியெல்லாம் நம்ம கொண்டு போகும்போது இன்னும் காஸ்ட் எஃபெக்டிவ் ஆகும். அப்போ வந்து எவ்வளோ ஆகும்னா 50லேயே நம்ம முடிச்சிடலாம். உங்களை பார்த்து நான் ரொம்ப வியந்து போயிட்டேன். மென்மேனும் வளரணும், உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் நாங்கள் எப்பயுமே உங்கள் கூட இருக்கிறோன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிச்சிட்டான் மூலமாக இதை பிச்சிட்டு வேறு லெவல் எடுத்துகிட்டு போயிடலாம். இன்னொரு பக்கம் நம்மளுடைய பார்த்திபன் சார் வேறு அடுத்து நம்ம பக்கம் தான் வருவாங்க, நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. சார் நீங்கள் சொல்லுங்கள். மார்ஜின் தானே? மார்ஜின் சார். ஓகே, நான்லாம் மார்ஜினில் தான் பாஸ் பண்ணுவேன். ஒரு 38-39 மார்க் மார்ஜின்லேயே பாஸ் பண்ணுவேன். அதனால் பெரிய படிப்பு பற்றின விஷயங்கள் எதுவுமே நமக்கு தெரியாது. உங்களை பாராட்டுறதை தவிர வேற ஒன்றும் எனக்கு சொல்ல தெரியல. வாழ்த்துக்கள். எனக்கு இந்த இனோவேஷன் பொறுத்தளவில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா, இந்தியாவினுடைய முதுகெலும்பு அப்படின்னா அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நம்மளுடைய ஃபியூச்சர் அப்படின்னா டெக்னாலஜி, ஏஐ, ரோபோட்டிக்ஸ் எல்லாமே சொல்லுவோம். இந்த இனோவேஷன் வந்து ஒரு பர்ஃபெக்ட் பிளெண்ட், ஒரு கம்ப்ளீட் காம்பினேஷன் தான். ஸோ அதனால தான் வந்து உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இங்கே சூப்பராக ஒர்க் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஜட்ஜஸாக இருக்கட்டும், நம்மளுடைய பார்த்திபன் சாராக இருக்கட்டும், நல்ல நல்ல காம்ப்ளிமெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹியூஜ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
ஸோ இந்த வாரம் Pitch It On ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பார்த்திபன் சார் நீங்கள் சொல்லுங்கள், இந்த எபிசோட் எப்படி இருந்தது? இன்னோவேட்டர்ஸ் உங்களை எவ்வளோ தூரம் வந்து பிரமிக்க வச்சாங்க? சில நேரத்தில் ஏர்னிங்கை விட லேர்னிங் முக்கியன்ற மாதிரி தோணும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம சம்பாரிச்சிருப்போம், சம்பாதிக்கிறதுனா என்னன்னு தெரிஞ்சிடும். ஆனால் சம்பாரிச்சதோட நம்மளுடைய லேர்னிங் நின்று போயிடும். அதுக்கப்புறம் அதை வச்சுட்டே ஏதாவது சம்பாதிக்க முடியுமான்னு பார்ப்போமே தவிர அந்த லேர்னிங்கிறது அதோட நின்று போயிடும். இந்த Pitch It On நிகழ்ச்சிக்கு நான் வந்தது மூலமாக நிறைய லேர்னிங். முதல்ல ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகும்போது நம்ம என்னெல்லாம் கற்றுக்குவோமோ, நான் காலேஜுக்கெலாம் போனதில்லை, ஸ்கூல் ஃபைனலோடு முடிச்சிட்டேன் நான். அதனால் புதுசாக ஒரு லேர்னிங் மாதிரி இருக்குது. ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி, எல்லாத்தையும் மீறி நிறைய விஷயம் இங்கே கற்றுக்க முடியுது இந்த மேடையில். தேங்க்யூ ஸோ மச் பார்த்திபன் சார். இதே மாதிரி பாசிட்டிவ் நோட்டோட, இதே எனர்ஜியோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறதுக்காக இது Pitch It On நீங்களும் ஆகலாம் கலாம் presented by A to Z Gammon, associate sponsor Orange Retail Finance India Private Limited. Tata, bye bye. Pitch It On உடன் ஒரு ஒப்பந்தம் உயர பறக்க இதுதான் தருணம். Pitch It